திமுகவை சேர்ந்த ஜே அன்பழகன் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராகவும் ஏன் விரைவில் 7 அல்லது 9ஆம் தேதி முதலமைச்சராக கூட சசிகலா பதவியேற்கலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தகவல் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் செய்கிறார்கள். இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ளே ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொடுக்கலாம், அல்லது அவர்கள் கட்சி தலைவர்களை யாராவது தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதிமுக தொண்டர்கள் உட்பட தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களிடம் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஜெயலலிதாவின் மரணத்தில். அந்த மரணத்தின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியவர் இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய இருக்கிறவர். ஆகவே அதை தீர்க்காமல் இவர் அந்த பதவி ஏற்பது என்பது உள்ளபடியே இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்பது என்னுடைய கருத்து. நீங்களே சொன்னீங்க இது ஜனநாயக முடிவு, அவங்க கட்சிக்குள்ள அவங்க ஜனநாயகம் இருக்குது, அது அவங்களோட உரிமைன்னு நீங்களே சொல்றீங்க. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகிறது திமுக என்கிறார். ஜனநாயக விதிகளுக்கு உட்பட்டு முடிவெடுக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் உறுதி கூறியிருக்கிறார். இந்த உட்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றால் அது என்ன முடிவுகள் என்று கொஞ்சம் விளக்க முடியுமா? உட்பட்டுன்னா இப்ப இருக்கிற முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருப்பதில் எந்த விதமான தடையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலராக வருவதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அது அவங்க கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் ஆட்சியுடைய தலைவராக வருகிற பொழுது முதலமைச்சராக வந்தால் அவர் எல்லோருக்கும் சேர்ந்துதான் முதலமைச்சராகிறார். அது கட்சிக்கு மாத்திரம் முதலமைச்சர் இல்லை, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் முதலமைச்சராக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே ஒட்டுமொத்தமாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி, அந்த திறமை நிச்சயமாக சசிகலாவுக்கு கிடையாது. ஆகவேதான் அந்த கருத்தை ஒட்டித்தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார் என்றால் அது நம்முடைய கருத்தாக வேண்டுமானால் இருக்கலாமே தவிர, அவர் ஜனநாயக நாட்டில் மக்கள் 6 மாதங்களுக்குள் அவரை தேர்ந்தெடுத்தால் அது கட்சியினருடைய முடிவு என்று ஆகிறது. அவருக்கு முதலமைச்சராக கூடிய அந்த உரிமையும் கிட்டு விடுகிறது எனும் பொழுது நீங்க இதுல என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? நாங்க ஒண்ணும் செய்வேன்னாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிரிவுகள் வந்துகிட்டு இருக்கு. தீபா வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் நிக்குது. அதெல்லாம் யாரு? அதிமுக தானே. திமுக போய் நிக்கிறாங்க, அதிமுக தான் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த அம்மையார் முதலமைச்சர் சொன்ன பிறகு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அதுக்கான எதுவும் ஜோசியம் சொல்லிட முடியாது. இதுல சசிகலா தீர்ப்பு எல்லாம் இருக்கு. எல்லா கட்சிகளிலையும் அப்படிப்பட்ட பார்க்க முடிகிறதே. உங்கள் கட்சியில் கூட அழகிரி அவர்களை கட்சியை விட்டு நீக்கினாலும் கூட அங்கும் நபர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. கட்சி ஒண்ணு யாரு வீட்டான போய் இது மாதிரிலாம் தினசரி கூட்டம் கூடுவதும் அவங்க வீட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறதும் கிடையாது. கட்சி விட்டு நீக்கியாச்சுன்னா அவங்க பக்கம் 4 பேர் போவாங்க. தீபாவளி நீக்கப்பட்டவங்க கிடையாது. இந்த கட்சி பிளவுபட்டிருக்கு. இப்பதான் அதிமுகவில் சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த கட்சியில அந்த அம்மையாரை பிடிக்காம தான் தீபா வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் இருப்பதாக பத்திரிகைகள் இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில காலையில பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் அந்த அம்மையார் மாடியில இருந்துன்னு பேசுறாங்க. நான் இதை ஒன்னும் பெருசா சொல்லல. காரணம், அந்த கட்சிக்குள்ள ஒரு பிளவு வந்திருக்குங்கிறது நல்லா தெரியுது. அது சசிகலா முதலமைச்சரான பிறகு இன்னும் பெருசா தெரியும். அப்ப தெரியும் போது அந்த எதிர்ப்புகள் எல்லாம் எப்படி வரும் என்பது ஒன்று இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் வழக்கு தீர்ப்பு வரல. டெல்லியில என்ன சுப்ரீம் கோர்ட்ல மேல் தீர்ப்பு இன்னும் ரெடியா இருக்கு. அந்த தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியல. அவங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்னு தெரியல. அது நீங்க அவளோட எதிர்பார்க்கறீங்கன்னு புரியுது. இப்ப திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்த பொழுது பெரிய பிளவு என்று உணரப்பட்டது, அனைவருக்குமே அது புரிந்தது. ஆனா இப்போ நீங்க தீபா அவர்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களை வைத்து நீங்கள் இது பெரிய பிளவுன்னு நீங்க சொல்றீங்களா? நான் எப்படி சொல்ல முடியும்? பிளவு எம்ஜிஆர் பிரியும் போது எம்ஜிஆருக்கே கூட ஒரு அச்சம் இருந்ததாக எம்ஜிஆர் பின்னால் பேட்டியில் கூடியிருக்கிறார். அவர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதான் அவருக்கே அந்த கட்சியை நடத்தணுங்கிற அந்த ஆர்வமும் உந்து சக்தியும் ஏற்பட்டது. ஆகவே ஒரு பிரிகிற போது யாருக்குமே அந்த என்ன பலம்லாம் தெரியாது. தேர்தல் முடிவு தான் அதை பலம் இருக்கிறதா இல்லையான்னு சொல்ல முடியும். ஆகவே இப்ப அதிமுக இப்ப இருக்கிறது திக்கு தெரியாத காட்டுல நிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன தப்பு பண்ணிட்டாரு, இப்ப என்னத்துக்கு மாத்துறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் இப்போ செயல்பட்டு இருக்கிற விதம் நல்லா தானே போயிட்டு இருக்குது. எல்லாவற்றையும் நீங்களும் பாராட்டில்லை, இன்னைக்கு பாராட்டுறீங்க. நேற்று வரை அவர்கள் இதை செய்திருக்கலாம் அதை செய்திருக்கலாம் என்று பல குறைகளை நீங்களும் தானே கண்டீர்கள். குறைகள் வேறுங்க. ஒரு கட்சி ஆட்சியில மாத்துறது வேற, குறைகள் வேற. ஒரு ஆட்சியை கொண்டு மாத்துறாங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கள் மாத்துறதுக்கு உரிமை இருக்குதுன்னு தானே நீங்க சொல்றீங்க. 135 பேர் சேர்ந்து ஒரு ஆள் யார வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா யார வேணாலும் கொண்டு வரலாம்னா இவங்களை கொண்டு வர்றதுக்கு இவங்க வர்றதுக்கான தகுதி இல்லைங்கிறது எங்களுடையது. என்னன்னா அப்படின்னா இவங்க திட்டமிட்டு இவங்க தான் மக்கள் சந்தேகப்படுற மாதிரி ஜெயலலிதா மரணத்துல சந்தேகம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இப்ப வருது. அதனாலதான் பொதுச் செயலர் ஆயிட்டாங்க, முதல்வர் ஆயிட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் வர செய்யுது. இந்த சந்தேகத்தை போக்கக்கூடியவங்க சசிகலாவும் அந்த கட்சியும் தான். சந்தேகத்தை முதல்ல போகிட்டு அப்புறம் இவங்க முதலமைச்சராக வரலாம். தப்பு ஒண்ணும் இல்லை. இணைப்பு வந்தமைக்கு நன்றி திரு அன்பழகன்.